பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை 1 சாமுவேல் 17வது 38, 39 தொடர்ச்சியாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, 38 சொல்லு, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். பாருங்க, சவுல் இப்ப அந்த எல்லாருக்கும் போல அந்த இராணுவ வீரர்கள் யுத்தத்துக்கு போனாங்க இல்லைங்களா, எல்லாம் அப்படியே தரித்தது போல தாவீதுக்கும் அந்த ராஜா என்ன பண்ணுகிறார், வஸ்திரங்களையும் உடுத்து வித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல, தலையில முக கவசம், அப்ப வெண்கலத்தை போல போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். பாருங்க, 39 அவருடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுடைய பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். தாவீது அந்த இதெல்லாம் போட்டுக்கொண்டு நடந்து பார்க்கிறார். அப்ப பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. இந்த பாருங்க, நல்லா கவனிங்க, நான் இதெல்லாம் என்னால் போட்டுட்டு எனக்கு நடக்கவும் முடியல, என்னால் முடியல, நான் போகக்கூடாது. இந்த பாருங்க, அபியாசம் எனக்கு இல்லை, இது பழக்கம் எனக்கு இல்லை அப்ப என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு, அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் களைந்து போட்டார். ஆனா தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அந்த பெலிஸ்தீன் கைக்கு என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவருக்குள்ள நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கும். அல்லேலூயா. அதனால பாருங்க, எல்லாவற்றையும் பாருங்க, அவன் பெலிஸ்தீன் பார்க்க, அவன் தாவீதை பார்த்தா தாவீதை தன் இடுப்புல தூக்கி நடந்துருவான். அப்படிப்பட்ட தாவீது அவன் இருக்கிறான். அடி, எத்தனை அடி, அல்லேலூயா. அப்ப ஒன்றுமே போடாமல், கவசம் போடாமல், அந்த உடைகள் போடாம எல்லாவற்றையும் கலட்டி சவுல்கிட்ட சொல்ற, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி, அதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அவைகளை கலட்டி போட்டு, ஆமென். அப்ப பாருங்க, நல்ல கவனிங்க, ராஜா செய்ய வேண்டிய கடமையே தாவீதுக்கு செய்தார். உடைகளை கொடுத்தார், வெண்கலமான சிராவை தலைக்கு கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்து அப்ப தாவீது நடந்து பார்க்கிறார். முடியல, அதைகளை அவருக்கு பழக்கம் இல்லாததினால், அதுல நடந்து அவருக்கு பழக்கம் இல்லாததினால், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த வஸ்திரங்கள், இந்த கவசம் எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி, அல்லேலூயா, சவுலிடத்திலே சொல்லுகிறார், எனக்கு எந்த இதுவும் வேண்டாம், நான் ஒருவன் மாத்திரம் சென்று நான் போட்டிருக்கிற உடையே எனக்கு போதும் என்று சொல்லி அப்படியாய் கடந்து போக கர்த்தர், தாவீது கடந்து போக இருக்கிறான். அல்லேலூயா. அந்த யுத்தத்திற்கு, ஆமென், பெலிஸ்தனை முறியடிப்பது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. தாவீதை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ வீரர்கள் முடியல. அண்ணங்க கூட தாவீதே, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு திட்டுறாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் தாவீது காதுல வாங்கி கொள்ளவில்லை. அப்ப உங்களை கொண்டும் சிலர் சொல்லலாம், சிலர் பார்க்கலாம், உன்னால முடியுமா, முடியாது, நீ அதற்கு இதெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லுவாருங்க. என்னால முடியும், ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், என்னோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் என்னை கொண்டு செய்வார் என்று உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குமானால், தாவீதை போல எல்லாவற்றையும் ஜெயிக்க உங்களால் முடியும். தோல்விகளை ஜெயமாய் உங்களால மாற்ற முடியும். அல்லேலூயா. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தைகளை நல்ல தியானிங்க, வாஸ்து நல்ல கேளுங்க. கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு தைரியத்தை தருவாராக. அல்லேலூயா. தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கருத்துக்களை ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதல் தருகிற தெய்வன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.